शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान् ஸ்ருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். பிரம்மவிதாத்மோதிபரம்னு ஆரம்பிச்சு 2வது பள்ளி. அந்த பிரம்மவிதாத்மோதிபரன்றது சூத்திரபூதமான வாக்கியம். சுருக்கமா அந்த வள்ளியும் அடுத்த வள்ளியும் என்ன சொல்றது அப்படின்றது பிரம்மவிதாத்மோதிபரம்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்தது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. அதுக்கு மந்திரமே உபநிஷதே அதுக்கு வியாக்கியானம் பண்றது. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. அந்த பிரம்ம சப்தத்துக்கு சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. அந்த பிரம்மவித்துக்கு யோ வேத நிகிதம் குஹாயான் பரமே வியோமம் சோஷ்டதே சர்வான் காமாந்தர பிரம்மனா விதஸ்தா அப்படின்றது இது ஆத்மோதி பரன்றது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இப்போ இதுக்கு வியாக்கியானம் மேல ஆரம்பிக்கிறது. தஸ்மாத்வா ஏதஸ்மாத் ஆத்மனா ஆகாச சம்பூக அப்படின்னு. தஸ்மாத்னா அது, ஏதஸ்மாத்னா இது, அதிலிருந்து இதிலிருந்து, அதுனா என்ன இதுனா என்ன அப்படின்றது இப்போ வியாக்கியானத்துல நம்ம பார்க்கலாம். மந்திரம் என்ன இருக்கு? தஸ்மாத்வா ஏதஸ்மாத் ஆத்மனா ஆகாச சம்பூக ஆகாஷாத் வாயு வாயோரக்னி அக்னேயாக அத்யஸ்தவே பிருத்திவியா ஓஷதய ஓஷதீத்வோ அன்னம். அது வரைக்கும் தருது. இப்போ தஸ்மாத்வா ஏதஸ்மாத் ஆத்மனः ஆகாச சம்பூக. ஆத்மனः ஆகாச சம்பூக அப்படின்னா ஆத்மாவிலிருந்து ஆகாசம் உண்டாயிற்று. இந்த ஆத்மான்னு சொல்லும் போது அந்த ஆத்மா எப்பேற்பட்ட ஆத்மான்னு சொல்லப்பட்டு ஏதஸ்மாத் ஆத்மன இந்த ஆத்மாவிலிருந்து அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்புறம் தஸ்மாத்னு ஒண்ணு சொல்றது. தஸ்மாத்னா அப்படிப்பட்ட ஆத்மாவிலிருந்து, அந்த ஆத்மாவிலிருந்து. அந்த இந்தனா என்ன இப்ப எதை வச்சுன்னு சொல்றோம் அப்படின்னா அது இதுன்றது அது சர்வநாமம். சர்வநாமான்றது முன்னாடி சொன்னதை பராமர்சம் ஞாபகப்படுத்தக்கூடியது. அது அப்படின்னா அது பொதுவான இருக்கு. ராமன் கிருஷ்ணன் சொல்றாங்க. ராமன் வந்தான், அவன் கையில ஒரு புத்தகம் வச்சிருந்தா அப்படின்னு சொன்ன அவன்னு சொல்லும் போது யாரு எடுத்துக்கணும்? இதுக்கு முன்னாடி நம்ம யாரு பெயர் குறிப்பிட்டு சொன்னமோ அவரை எடுத்துக்கணும். அந்த ராமனை எடுத்துக்கணும். அது போல இந்த தஸ்மாத் ஏதஸ்மாத்னு 2 சொல்லியிருக்கு. இந்த தஸ்மாத் யாரு, ஏதஸ்மாத் யாரு, யாரிடத்துல இருந்து வந்திருக்கு. ஆனா தஸ்மாத் ஏதஸ்மாத் ஆத்மனः ஆகாச சம்போதன்னு சொல்றது அந்த ஆத்மாவிலிருந்துன்னு தெளிவா சொல்றது. இப்ப அப்படி அந்த ஆத்மாவிலிருந்து இந்த ஆத்மாவிலிருந்து இருக்கிறது ஒரு அர்த்தம். அந்த இந்த ஆத்மாவிலிருந்து. அப்ப அந்த சொன்னது இதுக்கு முன்னாடி ஏதோ ஒண்ணு சொல்லியிருக்கு. அது ஆத்மாவை பற்றி சொல்றது. இந்த அப்படின்னு சொல்றது இதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லியிருக்கணும், அது ஆத்மாவை சொல்லியிருக்கு. சுலபமா ஒண்ணு வச்சுக்கலாம். அந்தன்னு சொன்னா கொஞ்சம் தள்ளி சொன்னது. இல்லைன்னா இதுக்கு கொஞ்சம் பின்னாடி முன்னாடி சொன்னது, இதுக்கு முன்ன இடத்துல சொன்னது. அப்ப என்ன ஆகுது? மந்திரத்தை பார்க்கறது உபநிஷத்துல பிரம்மவேதாத்மோதிபரம் சத்தியம் ஞானமனந்தம் பிரம்மா யோவேத நிகிதம் குஹாயா பரமே வியோமம் சோஷ்ணுதே சர்வான் காமான் பர 2வது பாதம். தஸ்மாத்தான் ஏதஸ்மாத் ஆத்மன ஆரம்பிச்சது. அதனால நான் என்ன சொல்றேன், இந்த தஸ்மாத்ன்றது இந்த பிரம்மவிதாத்மோதிபரம்னு சொன்னதான பிரம்மம். இது ஏதஸ்மாத்னு ஒண்ணு சொல்றதே அது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா யோவேத நிகிதம் குஹாயாம் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லக்கூடியது. என்னப்பா அது முதல்ல சொன்னதுக்கு தானே 2வது வியாக்கியானம். அப்ப இதுக்கு அதையும் இதையும் சேர்க்கணும். அப்ப ஏதாவது ஒண்ணு சொன்னா போதுமே அப்படின்னா ஒரு விசேஷம் இருக்கு. என்ன சொல்ற அதுதான் இப்ப நம்ம பார்க்கலாம். தஸ்மாத் இத்யாதி வாக்கியோக்தம் வை சப்த ஸ்மரணாயது ஏதஸ்மாத் மந்திரோக்தம் சத்யாதி குணலட்சிதம் தத்வித் சாமர்த்தியா ததேதஜ்ஞான் பிரதீயதே. தஸ்மாத் அப்படின்றது இத்தியாதி வாக்கியோக்தம். என்ன வாக்கியம்? முதல்ல பிரம்மவித் ஆத்மோதி பரம்னு சூத்திரத்துல சொன்ன அந்த பிரம்மம். அது எந்த பிரம்மத்தை நான் அறிந்து கொண்டால் பரத்தை அடைவோமோ அந்த பிரம்மன்றது தஸ்மாத்னு எடுத்துக்கிறார். ஏதஸ்மாத்ன்றது என்னன்னா மந்திரத்துல சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு சொல்லுவோம். அந்த மந்திரத்துல இருக்கக்கூடியது அது ஏதஸ்மாத்ன்றது
சத்தியாதி குண லட்சிதம். சத்தியம், ஞானம், அனந்தம் எனக்கூடியதான குணத்தினால் குறிப்பிடப்படுவது. நம்ம விசேஷமா இல்ல லட்சண லட்சியமா இவைகள்லாம் விசாரம் பண்ணோம். இந்த சாமானியமா சத்தியாதி குண லட்சிதம். ஆக நான் முதல்ல பிரம்மவிதாத்மோதி வரும்போது எந்த பிரம்மத்தை அறிந்தால் பரத்தை அடைவேன்னு சொல்லியிருக்கோம் அந்த பிரம்மம் அதுவே தான் சத்தியாதி குணங்களால் குறிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஆத்மாவிலிருந்து அப்படின்னு சொல்லப்படுது. சாமர்த்தியா அதுக்கு ஆத்மான் எப்படி கிடைச்சது? தத்வித்து அங்க போட்டுட்டு தத்வித்துனா பிரம்மவித்து. அந்த பிரம்மவித் அப்படின்னு முதல்ல சூத்திரத்துல சொல்லிருக்கு. இங்க என்ன பண்ணிருக்கோம்? மந்திரத்துல சத்தியஞானம் பிரம்மா யோகேஜின் பரமேவியோனும் சர்வான் காமான் பிரம்மனா விபஸ்திதா. அந்த பிரம்மத்துக்கு பக்கத்துல விபஸ்தின்னு போட்டு பிரம்மத்தினால் விபஸ்தித்தால் மேதாவியினால் ஞானியினால் சாமானாதிகரன் இது போன வாரம் பார்த்தோம். அப்ப என்ன ஆகுது? அந்த பிரம்மத்தை அறிந்தவனே பிரம்மமாக ஆகிறான் அப்படின்றது போன வாரம் பார்த்த முடியும். பிரம்மனா விபஸ்திதா பிரம்மமாகிய ஞானியினால் அப்படின்னு பார்த்தோமே. அது சாமானாதிகரத்தினால ரெண்டு ஒன்றுதான் ஆச்சு. அதனால என்ன ஆச்சுக்கோ? சத்விது பிரம்மவித்து, விபஸ்திது இங்க மேதாவி பிரம்மச்சாரி. இந்த சாமர்த்தியாது இந்த பதத்தினுடைய சாமர்த்தியத்தினால் இந்த பதம் காட்டக்கூடிய அறிவுனால இந்த தத்துன்றது தத்மாத்துல இருக்கக்கூடியதான பிராதிபதிகம் தத்து. ஏகத்மாத்துல இருக்கக்கூடிய பிராதிபதிகள் ஏதல். அந்த இந்த இவைகள்னால பிரதியதை தோன்றுகிறது. என்ன தோன்றுகிறது? ஆத்மாதான் பிரம்மம்னு தோன்றது. ஏன்னா அந்த இந்த அந்த சொல்றதையும் பிரம்மத்தை தான் எடுத்துருக்கோம், இந்த சொல்றதையும் பிரம்மத்தை தான் எடுத்துருக்கோம். ஆனா ஆத்மான சப்தம் சொல்லிருக்கு. அதனால அந்த பிரம்மமாகி ஆத்மா அப்படின்னு ஆத்மாதான் பிரம்மன்றது சாமர்த்தியாது பிரதியதை. அதனால ஆனா ஆத்மான என்ன? ஆத்மஸ்வரே முக்கியோத்த பிரதீசோ அந்நியற்ற லப்யதே ந பிரதீசோ அந்நியற்ற லப்யதே. ஆத்மஸ்வதி ஆத்மஸ்வதினா சப்தம். ஆத்மான்ற சப்தத்துக்கு முக்கியமான அர்த்தம் என்ன? பிரதீசோ அந்நியற்ற ந லப்யதே. பிரத்யேகாத்மாதான் ஆத்மா. இது என்ன சரீரமோ மனதோ இல்ல மற்றதெல்லாமோ அது கௌன பிரயோகம். முக்கியமான பிரயோகமானது பிரத்யேகாத்மா பிரதீசி. இது முன்னாடி பார்க்கணும். அதனால ஆத்மஸ்வரே முக்கியோத்த பிரதீசோ அந்நியற்ற லப்யதே. இப்ப இதனால என்ன ஆச்சு? நமக்கு பிரம்மம் நம்ம முதல்ல பிரம்மத்தை அறிந்தவன் பரத்தை அடைவான்னு சொல்லி அந்த பிரம்மமானது பக்தி ஞானம் அனந்தம்னு சொல்லி அந்த அனந்தத்தை விவரணம் பண்றதுக்காக தான் இப்ப மேல வரப்போகுதுன்னு சொன்னோம். அதை சொல்ற காட்டுல என்ன பண்ணிட்டு ஆத்மாவில இருந்து எல்லாம் உண்டாயிருக்குன்னு சொல்லிருக்கு. பிரம்மத்தில இருந்து எல்லாம் உண்டாயிருக்குன்னு சொல்ல வேண்டி இருக்க. ஆத்மாவில இருந்து எல்லாம் உண்டாயிருக்கு. ஆகாசம் உண்டாயிருக்கு. அதுக்கப்புறம் வாயு இதுகள்லாம் சொல்லிட்டு வருது. இப்ப இப்படி சொன்னதுனால பிரம்மம் தான் ஆத்மான்னு நம்மளுக்காக தெரியும். இப்போ இது ஆத்மா ஆனதுனால நமக்கு எப்படிப்பட்ட அறிவு வரணும்? மத்த சர்வம் இதஞ்சாதம் மையே வாந்தே பிரலீயதே அனமேகோ விவர்மீதம் இத்தேவம் ச பிரசித்தி சித்தியதி பிரசித்தியதி. இதனால நமக்கு என்ன தோணணும்? இப்போ சிருஷ்டி வாக்கியத்தை பார்த்துருக்கோம். சிருஷ்டி பிரக்கிரியை பார்க்க போறோம். மேல இந்த சிருஷ்டி சொல்லும் போது பிரம்மத்திலிருந்து தான் எல்லாம் உண்டாச்சுன்னு சொல்லணும். பிரம்மம் தான் ஜெகத்தானது வேதாந்தத்துல கால் எடுத்து வச்சு ஓரளவு தெரியும். ஆனா அந்த இடத்துல பிரம்மம்னு சொல்ல போக ஆத்மான்னு சொல்லிட்டு இது ஆத்மான்னு சொன்னதுனால நமக்கு என்ன ஆகுது? எப்படிப்பட்ட அறிவு நமக்கு வரணும்? மத்த என்னிடத்திலிருந்து சர்வம் இதம் ஜாதம், இதெல்லாம் என்னிடத்திலிருந்து உண்டாயிற்று. நமக்கு அந்த அறிவு வரணும். அவருக்கு அனுபவம் வராட்டி கூட பரோட்சமா அந்த அறிவு வரணும். மத்த சர்வம் இதம் ஜாதம், இது எல்லாம் என்னிடத்திலிருந்து உண்டாயிற்று. நான் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். இது எல்லாத்துக்கும் நான் காரணம் அப்படின்னா எந்த ஒரு பொருளை பார்க்கும் அது நமக்கு அந்நியமா தோணுமோ? இதெல்லாம் நமதுன்னு தானே தோணும். இல்ல நான்னு தோணணும். நியாயம் இதெல்லாமே நான்னு தோணும். அப்ப நான் சொல்லும் போது அதுல நமக்கு ஆசை வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. நம்மோட அந்நியமான ஒரு பொருள் நமக்கு அது கிடைக்கல. அது நமக்கு கிடைச்சா நன்னா இருக்குன்ற மனசுல ஒரு ராகம் இருக்கு. அப்பதான் அந்த பொருள் மேல நமக்கு ஒரு ஈர்ப்பு வரும்.
ஏற்கனவே நம்மதா இருக்கும்போது அந்த பொருள் மேல நமக்கு எந்த ஈர்ப்பும் இருக்காது. அப்ப ராகம் இருக்காது. நான் இருக்கும்போது துவேஷமும் இருக்காது. ராகத்வேஷம் இல்லைன்னா சர்வோபப்ளவரகித பிரஜானகர பிரத்யகத்தோ பிரம்மைவாகம் அப்படின்னு நமக்கு வரணும். அதனால மத்த சர்வம் இதம் ஜாதம் மையே வாந்தே பிரியதே எல்லாம் எங்க படிக்கிறது? கடைசியில எங்கிட்டதான் இந்த உடம்பு போகுது. அந்த அறிவு நமக்கு வரணும். திரும்ப சொல்ற அறிவாவது வரணும். அனுபவம் வர்றதுக்கு நேரமாக ஆனா நம்ம இதுதான் தெரியல. சம்ஸ்கிருதத்துல என்ன சொல்றோம்? பரோட்ச ஞானம் அபரோட்ச சாட்சா்காரம்னு சொல்லுவோம். பரோட்சம் இது தெரிஞ்சிருக்கோம். நீங்க எங்கேயோ அந்த ஊர்ல மழை பெய்யுது, பக்கத்து ஊர்ல மழை பெய்யுது. எப்படி தெரியுது? கொஞ்சம் சில்லுன்னு காத்து வருது, அதனால பக்கத்து ஊர்ல மழை பெய்யுது. இப்படி நம்ம தீர்மானம் பண்றோமோ இல்லையோ, மழை பெய்யறத நம்ம பார்க்கலாம். ஆனா வேற ஒரு காரணத்தினால அந்த மழை பெய்யறதுன்றது வச்சிருந்து நம்ம அந்த அறிவு உண்மைதான். போன் பண்ணி கேட்டா ஆமா எங்க ஊர்ல மழைன்னு சொல்றோம். அப்ப அந்த அறிவு உண்மைதான். ஆனா அது நமக்கு அனுபவமாக இல்லை. அதனால நம்ம அதை பார்க்கலாம். அதுபோல இந்த மத்த சர்வமிதம் ஜாதம் மையேவாந்தே பிரீயதே, இந்த அறிவு வரணும். அறிவு வரணும். உபனிஷத் படிச்சது அந்த அறிவு வரணும். அது அனுபவமாக நம்ம மாத்திக்கணும். அறிவு வருதுன்றது சகனத்தினால மரணத்தினால, அனுபவமா மாத்துறதுன்றது மரணம் என்ன பண்ணிக்கிறது நிதித்தியாசனம் பண்றதுனால அது அனுபவமா வரும். மத்த சர்வம் இதம் ஜாதம் மையேவாந்தே பிரீயதே ஆமேகோ விவர்மி இதம். இதம் இந்த உலகம் முழுக்க ஆம் ஏகோ விவர்மி, நான் மட்டுமே தாங்குகிறேன். இந்த உலகத்தை இப்ப இருக்கிற உலகத்தை நான் தான் தாங்கிட்டு இருக்கேன் அப்படின்ற அறிவு நமக்கு வரணும். இது மூலத்துல இல்ல, பாஷ்யத்திலும் இல்ல. இந்த ஒரு பரோட்சமா ஒரு பிரக்கிரியை சொல்லிட்டு போகும்போது ஆத்மாதான் பிரம்மம்னு சொன்ன உடனே இவர் வார்த்தைக்காரர் சரி ஆத்மா பிரம்மன் தெரிஞ்சுட்டு வேறு போய் எப்படியே படிச்சுட்டே போவாங்கன்னா ஒரு க்ஷணம் நிறுத்தி நம்ம அதை யோசிக்கணும்னு நமக்கு அதை எப்படி மரணம் தரணும், அதை எப்படி அனுபவத்துக்கு கொண்டு வரணும் பண்ணி காமிக்கிறார். அதுதான் வார்த்தைகளுடைய இருக்கிறார். வெறும் மூலத்துல ஏதோ வாசனை தொடரணும் இல்லாம அதை அங்கங்க நம்ம எப்படி அனுபவத்துக்கு கொண்டு வரதுக்கு வழி பண்ணணும். அதுதான் வியாக்கியானக்காரர்கள் பண்ணக்கூடியது. மத்த சர்வம் இதம் ஜாதம் மையேவாந்தே பிரீயதே அனேகோ விவர்மி இதம் பிரசித்தி. இவ்வாறு நமக்கு சிந்திக்கிறது பிரசித்தி. அந்த இதையே சிந்தனை பண்ண பண்ண நமக்கு அனுபவம் வரும் அப்படிங்கிற சர்வானன்ய அதிகாரியேகம் அகாரிய காரணம் அகாரிய அகாரணம் பரம் பிரம்மஸ்வபாவம் ஆரம்பிய திருஷ்டில் வக்தும் சக்கியதே. இப்போ ஒரு புது விஷயத்துக்கு போற இதெல்லாம் கொஞ்சம் வார்த்திகம்னு பார்க்கறதுக்காக வரக்கூடியதான விஷயம் இது. இதெல்லாம் இருக்கிறதுனால அதுக்கு வார்த்திகம் அப்படின்னா மூலத்துக்கு வியாக்கியானம்ன்றது மட்டும் இல்ல, பாஷ்யத்துக்கு வியாக்கியானம் இல்ல, சுதந்திரமா சில விஷயங்களை சொல்லிட்டு போறாரு முதலே பார்த்தோம். அதுவும் சுதந்திரமான கிரந்தத்துக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கும். மேல வரக்கூடியதான பிற்காலத்துல வரக்கூடியதான கேள்விகள், அந்த காலத்துல இருந்ததான சந்தேகங்கள், கேள்விகள்லாம் தீர்மானம் பண்ணக்கூடியதாக. இப்ப என்ன பண்ற, பிரம்ம ஜெகத் காரணம் எல்லாருக்கும் தெரியுமோ இல்லையோ, பிரம்ம ஜெகத் காரணம் இல்லைன்னு நிரூபணம் பண்ற. பிரம்மம் ஜெகத்துக்கு காரணமாக இருக்க முடியாது. அப்ப சித்தாந்தம் விட்டு போயிடுங்க அப்படின்னா இது சித்தாந்தம் தான். என்ன யோசிச்சு பார்த்தா இது சொல்றது எதையுமே மேல நிராகரணம் பண்ணல. இவர் ஒரு பிரக்கிரியை கொண்டு போறாரு. பிரம்மம் ஜெகத் காரணமாக இருக்க முடியாது. ஐயா வேதம் எப்படிதானே சொல்றது, அதுக்காக தான் ஆரம்பிச்சேன். சூத்திரக்காரரோ பிரம்மம்னா என்னன்னு கேட்ட ஜன்மாத்தியத்தையதான் ஆரம்பிச்சு அதெல்லாம் சொல்லிட்டு போற. மேல பிரகிருத்த பிரதிஜா ஏகாந்த அனுபவ அந்த சூத்திரங்கள் எல்லாம் சொல்லி பிரம்ம ஜெகத்காரணம்னு அவ்வளவு தீர்மானமா சொல்ற. நீங்க ஜெகத்காரணம் இல்லைன்னு சொல்ல வருதுன்னு கேட்டா ஆரம்பம். ஆனா அழகா இருக்கு சொல்ல, பிரம்மம் ஜெகத்காரணமாக இருக்க முடியாது. இந்த பாகெல்லாம் நம்ம கொஞ்சம் நிதானமாவே பார்க்கணும். அது கொஞ்சம் எப்படி போச்சுன்னா நமக்கு சித்தாந்தத்துல இடைஞ்சல் வந்துடும். அவர் எதுக்காக ஜெகத்காரணம் இல்லை நிரூபணம் பண்றாருன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். மெதுவா பார்க்கலாம். சர்வ அனன்ய அதிகாரி இந்த பிரம்மத்துக்கு சர்வானன்யம், எல்லாத்தோட அனன்யமா இருக்கு, அந்நியமாவே இல்லை. அதாவது எல்லாத்தோட பலனங்களுக்கும் ஆரம்பன பத்தாதித்யம் சூத்திரக்காரர் சொன்னாரே, அது சர்வா அனன்யமா இருக்கு, மற்றதோட வேறாக இல்லை. இப்ப நம்ம அண்டத்தை எடுத்துக்கோம்.
தங்கத்துல இருந்து உங்களுக்கு சங்கிலி வருது, மோதிரம் வருது, வளையல் வருது. அந்த மோதிரமானது, சங்கிலியானது, வளையல் எல்லாம் தங்கத்தோட வேறு இல்லை. தங்கம் வேற, மோதிரம் வேற, சங்கிலி வேற, சங்கிலி வேற, வளையல் வேற, வளையல் வேற, மோதிரம் வேற. இவைகள்லாம் நம்ம அதுல ஒன்னும் சந்தேகம் கிடையாது. ஆனா வளையலும் தங்கம் தான், சங்கிலியும் தங்கம் தான், மோதிரமும் தங்கம் தான். ஆக காரியங்கள் பரஸ்பர பேதம் இருக்கலாமே தவிர எல்லா காரியமும் காரணமாக தான் இருக்க முடியும். இப்போ அப்ப என்ன இருக்கு, உங்களுக்கு இருக்கிறது எத்தனை பொருள்? இருக்கிறது தங்கம் ஒண்ணுதான். அப்ப மோதிரம், வளையல், சங்கிலின்னு நம்ம சொல்றோமே அப்படின்னா வாசாரம்பரம் விகாரோ நாமதேயம் பேர் வச்சிருக்கோம். ஆனா நீங்க மோதிரம்ன்றதுக்காக அதிக விலையோ, சங்கிலின்றதுக்காக குறைச்ச விலையோ, வளையல்ன்றதுக்காக அதோட அதிக விலையோ கொடுத்து போறது. எடை போட்டு தங்கத்துக்கு என்ன விலையோ அதைதான் கொடுத்து போறது. அப்போ தங்கம்ன்றதுதான் இங்க உண்மையானது. மீதி எல்லாம் நம்மளோட விவகாரத்துக்காக ஏதோ பண்ணி வச்சிருக்கோம். அதுபோல இந்த பிரம்மமானது சர்வானன்யம் அப்படின்ற, சர்வானன்யம்னா காரணமா தானே இருக்க முடியும் அப்படின்னா, மண்ணுக்கு காரணமாகாது, மண்ணு குடத்துக்கு காரணமாகாது, மண்ணு மண்ணுக்கு காரணமாகாது, பால் தயிருக்கு காரணமாகலாம், பாலுக்கு காரணமாக முடியாது. இது எல்லாமே பிரம்மம்னு சொன்னா பிரம்மத்துக்கு காரணமாக முடியாது. அப்ப பிரம்மம் காரணமா இல்லையா? சர்வானன்யம்னு வச்சிருந்தா ஒரு தானுக்கு தானே அனன்யம்னு சொல்லிட்டோமோ இல்லையோ, அது அந்நியம் இல்லையே. தயிர் வேற, பால் வேற. அதனால பால் தயிருக்கு காரணமா இருக்கு. மண்ணுல பண்ற காரியத்தை குடத்துல பண்ண முடியாது, குடத்துல பண்ற காரியத்தை மண்ணுல பண்ண முடியாது. என்ன முடியாது? குடத்துல ஜலத்தை எடுத்துன்னு வரலாம், மண்ணுல எடுத்துன்னு வர முடியாது. மண்ணுனால ஒரு குடத்தை நீங்க பண்ணலாம், குடத்தினால இன்னொரு குடத்தை பண்ண முடியாது. அது ரெண்டுத்துக்கும் வேறையோ இல்லையோ, காரியம் வேற, காரணம் வேறையாச்சு. அது போல ஆனா பிரம்மமோ சர்வானன்யம்னு நீ சொன்ன பிரம்மத்துக்கு இப்ப இது எல்லாமே பிரம்மமாக இருக்குமே. ஆனால் சர்வம் கல்விதம் பிரம்மான்னு சொல்றேன், இதெல்லாம் பிரம்மமா இருக்குமே. பிரம்மத்துக்கு காரணமாகுமா? அதனால எப்போ பிரம்மம் சர்வானன்யம்னு சொல்லிட்டியோ அப்ப பிரம்மம் ஜகத்துக்கு காரணம் இல்லை, எதுக்குமே காரணம் ஆகாது. சர்வானன்ய இது ஒண்ணாச்சு. ஆதிகாரி பிரம்மம் மாறுதலை அடையாது. பிரம்மத்துல எப்பொழுதும் எந்த மாற்றமும் ஏற்படாது. மாறும்னு சொன்ன அழிவு உண்டு, விகாரம்னு வந்ததுன்னா நாசம்னு வரும். எப்ப நாசம் வராது? விகாரம் இல்ல. அவிகாரின்றத கூட்டஸ்தம்னு சொல்லுவாங்க. இது அவிகாரி, கூட்டஸ்தம் எப்போதும் ஒரே மாதிரி இருக்கு. அதனாலையும் இது காரணம் ஆகாது. பால் தயிரா மாறுறதுன்னா அதுக்கப்புறம் அதுல இருக்கக்கூடியதான நிறமும் சுவையும் மாறி போகுது. பிரம்மம் மாறல, சர்வானன்யம். அதனால பிரம்மத்துக்கு காரணம் இல்லை. இது அவிகாரி, எந்த மாற்றமும் ஆகாது. ஏகம் ஒன்னா இருக்கு. அது ஒன்னா இருக்குன்னா அப்ப காரியம் காரணம்னு இருந்து வராது உங்களுக்கு. அது ஒண்ணுதான் இருக்கு. அப்ப காரியம் காரணம்னா ரெண்டு, கொஞ்சபட்சம் ரெண்டு இருந்தாதான் காரியம் காரணம் வரும். இது ஏகம். அகாரியம் பிரம்மம் இதுல இருந்து உண்டாகாது. அதனால இதுல இருந்து அதுவும் உண்டாகாது, வேற எதுவும் அதுல இருந்து உண்டாகாது. இது அகாரணம். பிரம்மம் எதுக்கும் காரணமும் இல்லை. பரம் நான் சொல்றேன், இது எல்லாமே சித்தாந்தம் தான். இது பூர்வபட்சம் இல்லை. வேற பூர்வபட்சம் உங்க பிரம்ம ஜெகத் காரணம் ஆகாதுன்னு ஆட்சேபம் பண்றாருல. ஒரு சித்தாந்தத்தை சொல்லிட்டு வர பிரம்மம் ஜெகத் காரணம் இல்லை, ஜெகத்துக்கு பிரம்மம் காரணம் இல்லை. இல்ல இத்தனை நாள் படிச்சதுக்கும் இப்ப படிச்சதும் இல்ல, தலைவீழ போறதே கொஞ்சம் தலை சுற்றுற மாதிரி இருக்கும். பிரம்மஸ்வபாவம் ஆலம்பிய சிருஷ்டி வக்தும் சக்கியதே. இப்படிப்பட்டதான பரம், அது சர்வானந்திய அவிகாரி ஏகம் அகாரிய அகாரண பரம். அப்படிப்பட்டதான பிரம்மஸ்வபாவத்தை நீங்க வச்சுட்டா அதுதான் பிரம்மத்தினுடைய சுபாவம். அதுல எந்த மாற்றமும் இல்லை. பிரம்மத்தை சொல்லக்கூடியதான வாக்கியங்கள்லாம் சத்தியஞானம் பிரம்மா, பிரஜானம் பிரம்மா, விஜயானம் ஆனந்த பிரம்மா, இவைகள்லாம் எடுத்திருந்தால் இந்த சுபாவம் தான் சேரும். இப்படிப்பட்ட சுபாவத்தை நம்ம வச்சிருந்தா சுபாவம் ஆலம்பிய இதை குறித்துக் கொண்டு திருஷ்டி வக்தும்னு சக்கியதே, திருஷ்டியை சொல்லவே முடியாது அப்படின்னு தெரிஞ்சப்பட்ட இது உண்மை. அப்போ என்னாச்சு? பிரம்மம் ஜெகத்துக்கு காரணம் இல்லை அப்படின்னாச்சு. அப்ப ஆத்மன் ஆகாச சம்பூதகன்னு சொல்லிட்டு கவலைப்பட வேண்டாம்.
பிரம்மணோ அந்யத் அத சர்வம் காரியத்வேன விவக்ஷதே. சரிப்பா, பிரம்மன் ஜகத்துக்கு காரணம் இல்லை, அப்ப வேற ஏதோ ஒண்ணு வச்சுக்கலாம். ஜகத்தும் இருக்கு எனக்கு, சரி பிரம்மம்னா காரணம் இல்லை. ஏன்னா வேதம் சொல்றது, வேதத்தை எப்படி சொல்றதோ அப்படியே எடுத்துட்டோம். அப்போ பிரம்மம் ஜகத்துக்கு காரணம் இல்லை. சாங்கியெல்லாம் பிரகிருதி மாயான்னு சொல்றாரு, இல்ல நையாயிகெல்லாம் பரமாணுன்னு சொல்றாரு. அதை ஒன்னா காரணமா வச்சுட்டு போயிடலாமா? சரி, ஜகத்துக்கு ஜகத்துக்கு காரணம்னு ஒண்ணு இருக்கணும்ன்றது நமக்கு தெரியுது. ஏன்னா உலகம் மாறிட்டே இருக்கு, ஒரே போல இல்ல. அப்போ நேற்று இருந்தது இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இருந்தது நாளைக்கு இல்லைன்றதுனால இதுக்கு ஒரு தொடர்ச்சியா ஒரு காரணம் இருந்து இருக்கணும். அப்போ பிரம்மத்தை தவிர வேற ஒரு காரியத்தை வச்சுக்கோமா, வேற ஒண்ணு பிரம்ம ஜகத்துக்கு காரணமா வச்சுக்கோமா அப்படின்னா இப்ப உலகத்தை ரெண்டா பிரிக்கிறோம். பிரம்மம்னு ஒண்ணு, பிரம்ம பின்னம்னு ஒண்ணு. பிரம்மத்தை தவிர மீதி எல்லாமே காரியம் உண்டானது. அது எப்படி தெரிஞ்சது சொல்ல? பிரம்மத்தை தவிர மீதி எல்லாமே காரியம். பிரம்மம் காரணமா? அதுதான் இல்லைன்னு சொல்லியாச்சு. பிரம்மமும் காரணமாகாது, பிரம்மத்தை தவிர வேற இன்னும் காரணமாக முடியாது. ஏன்னா அவைகள் காரியம். சரி, காரியத்துல ஒரு காரியம் இருந்துட்டு போட்டோமே அப்படின்னா அப்ப மூல காரணம் என்னன்னு தேடப்போவேன். அந்த மூல காரணம் பிரம்மமாக இருக்க முடியாது. அதனால என்னாச்சு உங்களுக்கு? பிரம்மணோ அந்யத் அத சர்வம் காரியத்வேன விவக்ஷதே. அதக சர்வம், அதை விட மீதி எல்லாமே சர்வம் காரியத்வேன விவக்ஷதே. பிரம்மனோ அந்யத் காரியத்வேன விவக்ஷதே. சர்வம் காரியத்வேன விவக்ஷதே, எல்லாமே காரியம் தான். அதனால பிரம்மனோ அகாரணத்வாச்ச, பிரம்மமோ காரண பிரம்மண அகாரணத்துவம், பிரம்மத்துக்கு காரணத்துவம் எனக்கூடியதான தன்மை வராது. அதாவது பிரம்மம் காரணம் ஆகாது, அது சொல்லியாச்சு. பிரம்மத்தை தவிர வேற எதுவும் காரணமாக இருக்க முடியாது, பிரம்மமும் காரணமா இருக்க முடியாது. அதனால அக்காரணத்தினால் சிருஷ்டிக்கு காரணம் இல்லை. இந்த உலகம் உண்டாவதற்கு காரணம் என்பது எதுவும் இல்லை. பிரம்மஸ்வபாவோ ஹேதுச்சே, பிரம்மத்தினுடைய சுபாவம், பிரம்மம் தானா ஒண்ணும் காரணம் இல்ல, அது எதுவும் சுபாவம். இப்போ தாமரை மலரத்துக்கு நம்ம சூரியன் காரணம்னு சொல்றோம். அவர் காட்டாத சூரிய பகவானிலேருந்து வந்து அப்படியே மேலேந்து பார்த்து பூமியில எங்கெங்கெல்லாம் ஒரு குளம் இருக்கோ குட்டை இருக்கோ அங்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் தாமரை இருக்கோ தன்னுடைய கிரணத்துல ஒவ்வொரு எதிராக பிரிச்சுருக்காரு. அப்படிலாம் ஒண்ணும் பண்ணலையே, அவர் அப்படியே போயிட்டு இருக்காரு. அவரெல்லாம் ஆகாசத்துல அவருடைய சந்நிதியினால தாமரை மலர்றது. அவர் சந்நிதி வந்தோடனே பசு பட்சிகள்லாம் முடிச்சுக்கிறது, பிராணிகள்லாம் இந்த சந்தம் தேசை பண்றாரு. அவர் எல்லாரும் ஒருத்தரா கடிக்கும் போது நேரம் ஆயிடுச்சு எழுந்துருங்க வந்துட்டாங்க படுக்காதன்னு சொல்றாரு. அப்ப என்ன ஆகுது? அவருடைய சுபாவத்தினால லோகத்துல விவகாரம் நடக்குது. அதிகாரியா இருக்கலாம், அவர் நிச்சயமா இருக்கலாம், அவர் எதுவுமே பண்ணா இருக்கலாம். ஆனா அவருடைய சுபாவத்தினாலேயே உலகத்துல இந்த உலகமே உண்டாருது அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. இது நல்லா இருக்கு. நம்ம இப்படியும் கேட்டுக்கோம், சித்தாந்தம்னா கேட்டுக்கோம், இதுவும் சரிதான். ஆனா இப்படி பண்ணாலும் சிருஷ்டி வராது. ஏன் சிருஷ்டி வராதுன்னா பிரம்மஸ்வபாவம்னு சொல்றோம். அந்த பிரம்மஸ்வபாவம்ன்றது எப்பொழுதுமே இருக்கக்கூடியது. அப்ப எப்பொழுதுமே சிருஷ்டி இருந்துருக்கு. சிருஷ்டி இல்லாத தேசமோ காலமோ இல்லவே இல்லை. ஏன்னா பிரம்ம நித்தியம். அப்ப சிருஷ்டி இல்லாத தேசமோ காலமோ இல்லை அப்படின்னா கேட்கறதுக்கு அதுல ஒன்றும் பெரிய கஷ்டம் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா இதுல ஒரு கஷ்டம் இருக்குன்னு சொல்றாரு. இப்ப உங்களுக்கு ஒரு பொருள் உண்டாகணும்னா எந்த இடத்துல எப்பொழுதும் சொல்லணும். தேச கால சம்பந்தம் இல்லாமல் ஒரு பொருள் உண்டாகாது. வாஸ்தவமா பார்த்தா ஒரு பொருள் உண்டாடுதுன்னு சொன்ன அதுக்கு ஒரு தேச சம்பந்தம் கால சம்பந்தம் ஏற்பட்டதுனால அதுக்கு ஜாயதே அப்படின்னு சொல்ல முடியும். ஜனனம்னா என்ன இருக்கும்? இது வரைக்கும் அந்த குழந்தை இந்த பூமியில இல்ல, இப்ப பிறந்திருக்கு அப்படின்னா இந்த நேரத்துல பிறந்தது, இந்த ஊர்ல பிறந்தது. தேச கால சம்பந்தம் அந்த ஜீவனுக்கு ஏற்பட்டதுனால அந்த குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்றோம். ஒவ்வொரு பொருளும் அப்படிதான். செடியில பூ பூத்துருக்கு, நேற்று வரைக்கும் முட்டா இருந்தது, இன்னைக்கு அந்த தேசத்துல அந்த காலத்துல அதுக்கு ஒரு சம்பந்தம் இருக்கு. தேச கால சம்பந்தம் தான் ஜனனம்னு ஒரு பட்சம் இருக்கு. அது ஒரு
விளக்கங்கள். இப்போ நீங்க ஒரு பொருள் உண்டாருதுன்னா தேசமும் காலமும் அதுக்கு சொல்லி ஆகணும். இந்த தேசம் காலம்ன்றது பிரம்மமா பிரம்மத்தோட வேறையா? தேசம் பிரம்மமா இருக்க முடியாது. ஏன்? தேசம்ன்றது ஆகாசத்துக்கு சேர்ந்தது. ஆத்மா ஆகாசம் இருக்கும்போது ஆகாசம் உண்டாகல. அப்போ சிருஷ்டிக்கு முன்னாடி ஒரு பொருள் உண்டாறதுக்கு இடம் இல்லை. காலம்னா என்ன? காலம் பிரம்மஸ்வரூபம்னு சொல்றவாக்க காலம்ன்றது அவித்யா சித்தம்பந்தோ காலன்னு சொல்றதும் உண்டு. சித்தாந்தத்துல அப்படி சொல்றது. அந்த மாயையும் சைதன்யமும் சேர்றது அதுக்குதான் காலம்னு பேரா. அவித்யா சித்தம்பந்தோ கால அப்படின்னு உண்டு. இப்ப அந்த சம்பந்தம் ஏற்பட்ட காலம் இருக்கே, அந்த சைத்தன்யத்தோட மாயைக்கு சம்பந்தம் வந்த பிறகுதான் உங்களுக்கு காலம் வரும். அப்ப என்ன ஆகுது? உங்களுக்கு காலம்ன்றது உண்டாகக்கூடியதான பொருள். தேசம் உண்டாருது, காலம் உண்டாருது. தேசமும் காலமும் உண்டாறதுக்கு தேசமும் காலமும் வேணுமோ இல்லையோ? அது உண்டாகுதே. உண்டாகக்கூடிய எல்லா பொருளுக்கும் தேச காலம் வேணும். அப்ப அதுக்கு வேற தேசம் இந்த தேசத்து தேசாந்தரமஸ்தி, இந்த காலத்து காலாந்தரமஸ்தி. இந்த தேசத்துக்கு இன்னொரு தேசம், காலத்துக்கு இன்னொரு காலம். ஒத்துட்டு போனமே அப்படின்னா அப்ப அந்த தேசத்துக்கு அந்த காலத்துக்கு இன்னொரு தேசம் இன்னொரு காலம். அப்ப அதுக்கு இன்னொரு தேசம் காலம். இதுக்கு அனவஸ்தான்னு சொல்லுவார். இந்த சாஸ்திரத்துல நீங்க ஒரு பொருள் நிர்ணயம் பண்ணும் பொழுது அதுக்கு இப்படி வச்சுக்கலாமேன்னு சொல்ல, சரி அங்க போனாலும் இதே பிரச்சனை வரும். அப்ப இதுக்கு மேல ஒண்ணும் போனா எங்கேயுமே நிர்ணயம் பண்ண முடியாம போய் சேரும். அதுக்கு அவஸ்தை இல்லை, அதுல முடிவு இல்லை. அது இன்ஃபினிட் ரெகுலேஷன் சொல்லுவோம். அதான் அனவஸ்தா தோஷம்னு பேரு. இதை வச்சுல எந்த பொருளையும் நம்மளால தீர்மானம் பண்ண முடியாது. அப்ப தேசமும் காலமும் உண்டாகணும்னா இன்னொரு தேசம் காலம் உண்டாகணும். அப்ப என்னாச்சு? உங்களுக்கு எப்பவுமே சிருஷ்டின்னு சொல்ல முடியாது. அங்க வரேங்க, பிரம்மஸ்வபாவம் அதனால உலகம் உண்டாருதுன்னு சொன்ன பிரம்மஸ்வபாவமோ நித்தியம். அப்ப நித்தியமா சிருஷ்டின்னு சொன்னோம். நித்தியமா சிருஷ்டின்னு நீங்க சொல்லவே இல்லையானால் நித்தியமா உங்களுக்கு தேச காலம் சம்பந்தம் வேணும். ஆனா தேசமோ காலமோ ஒரு காரியம், அதுவும் உண்டான பொருள் தான். அப்ப இந்த தேசம் காலம் உண்டாகிறதுக்கு இன்னொரு தேசம் காலம் வேணும், அதுக்கு இன்னொரு தேச காலம் வேணும் அப்படின்றதுனால அனவஸ்தா வரும். அதனால சிருஷ்டின்றது எப்பவுமே இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. எப்பவுமே இருக்குன்னு சொல்ல முடியாதுன்னா அப்ப என்னாச்சு? பிரம்மஸ்வபாவம் சிருஷ்டின்னு சொல்ல முடியாது. ஏன்னா பிரம்மஸ்வபாவம் நித்தியம், அது எப்பவுமே இருக்கு. அப்போ முதல்ல பிரம்மம் அதிகாரி நித்தியம் இவைகள்லாம் இருக்கிறதுனால பிரம்ம ஜெகத்துக்கு காரணம் ஆகாதுன்னு சொல்லிட்டாரு. பிரம்ம பின்னம் எல்லாமே காரியம், அதனால அதுவும் ஜெகத்துக்கு காரணம் ஆகாதுன்னு சொல்லிட்டாரு. சரி, பிரம்மம் நேரடியா காரணமால அதனுடைய சுபாவத்தினால உலகம் உண்டாருதுன்னு சொன்ன, சுபாவத்தினால உலகம் உண்டாருதுன்னு சொல்லும் பொழுது அந்த சுபாவமானது நித்தியமானதுனால நித்திய சந்நிதி இருப்பதனால் எப்பவுமே சிருஷ்டி இருக்கணும். இருந்துட்டு போட்டதுன்னு சொல்ல முடியாது. தேச காலம்ன்றது அந்த இடத்துல இடைஞ்சல் வரும். பிரம்மஸ்வபாவோ ஹேதுச்சே சிருஷ்டேஹே. சிருஷ்டிக்கு பிரம்மஸ்வபாவம் ஹேதுன்னு சொன்ன தத் சந்நிதே சதா, அதனுடைய சந்நிதி எப்பவுமே இருக்கு. தத் சந்நிதி பிரம்ம சந்நிதி எப்பவுமே இருக்கு. சர்வதா பிரம்மவத் சர்ஜ. அப்ப என்னாகும்? பிரம்மவத், பிரம்மத்தை போல சர்க்கம் சிருஷ்டி என்பது தோற்றம் என்பது எப்பவுமே இருக்கும். புதுசு புதுசா உண்டாயிட்டே இருக்கணும். தேசாத்திய சம்பவாது. ஆனா அதுவோ ஒப்புக்க முடியாது. தேசாத்திய சம்பவம் ஆதி பதத்தினால காலத்தை இருக்கணும். தேசம் காலம்ன்றது எப்பவுமே இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த சிருஷ்டிக்கு அதுக்கு முன்னாடி தேச காலம் வேணும், அதுக்கு முன்னாடி தேச காலம் வேணும். இப்படி அனவஸ்தா தோஷம் சேரும். நாபூத் சிருஷ்டி அபூதத்வாத் அபூதம் கால ஹேதுதः ந பவிஷ்யத் பாவ்யத்வாத் அபாவ்யம் ச அக்ரியோச்சிதே. இதெல்லாம் எப்படி என்ன பண்ணணும்னு பார்க்கணும் பொறுமையா. நாபூத் சிருஷ்டி அபூதத்வாத். இவர் என்ன சொல்ற? ஆனந்த பார்ப்போம். பூதகால பரிச்சேத்யாவா பவிஷ்யத் கால பரிச்சேத்யாவா வர்த்தமான கால பரிச்சேத்யாவா சிருஷ்டி வினிஷ்டவ்யா. இந்த சிருஷ்டிங்கிறது பூத காலத்துல, அதாவது கடந்த காலத்துல ஏற்பட்டதா, நிகழ்காலத்துல ஏற்படுறதா, இல்ல எதிர்காலத்துல ஏற்படுறதா? ஏதாவது சொல்ல முடியும்? சிருஷ்டிலாம் முன்னாடியே ஆரம்பிச்சிருக்காரு.
நம்ம சிருஷ்டி பண்ணப்பட்ட உலகத்துலதான் நம்ம இருக்கோம் அப்படின்னு நம்ம பொதுவா நினைச்சிருக்கோம். ஆனா கடந்த காலத்துல சிருஷ்டின்னு சொல்ல முடியாது. ஏன் இப்போ சிருஷ்டியா அதுக்கப்புறம் வர எதிர்காலத்திலேயே சிருஷ்டின்னு சொல்ல முடியாது, முக்காலத்திலேயே சிருஷ்டின்னு சொல்ல முடியாது அப்படின்றது இப்ப தீர்மானம் பண்ணப்படுற நாபூ சிருஷ்டி அபூதத்வாத். இப்போ அந்த காலத்துல சிருஷ்டி அப்படின்னு சொன்னா அதாவது இப்போ இருக்க காலத்துக்கு முந்தின காலத்துல பிரம்மம் உலகத்தை உண்டு பண்ணிட்டு அப்படின்னு சொல்றோம்னா அந்த முந்தின காலத்துக்கும் பிரம்மத்துக்கும் நீங்க சம்பந்தம் சொல்லணும். இந்த குயவனானவர் இந்த குடத்தை நேற்று உண்டு பண்ணார் அப்படின்னா அந்த குயவனுக்கும் நேற்று எனக்குரியதான கடந்த காலத்துக்கும் ஒரு அவர் நேற்று அவர் இருந்திருக்கணும். அவர் நேற்று இருந்தாதான் அவரால் குடத்தை திருட்டு பண்ண முடியும், பண்ணி இருக்க முடியும். அதுபோல பிரம்மத்துக்கு இந்த பூத காலத்தோட ஒரு சம்பந்தம் இருந்தால்தான் சிருஷ்டிங்கிறது பூத காலத்துல ஏற்பட்டது. இது ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஆனா பிரம்மத்துக்கும் பூத காலத்துக்கும் சம்பந்தத்தை சொல்ல முடியுமா? நான் அபூத், பிரம்மன்றது நான் அபூத், அது கடந்த காலத்துல இருந்தது, சென்ற காலத்தில் பிரம்மம் இருந்ததுன்னு சொல்ல முடியாது. என்னப்பா அது முக்காலத்திலையும் பிரம்மம் இருக்குன்னு இவ்வளவு நாள் படிச்சுட்டு கடந்த காலத்துல பிரம்மம் இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? பிரம்மம் கடந்த காலத்துல இல்ல, பிரம்மம் இப்ப இருக்க நிகழ்காலத்துல பிரம்மம் இல்லை, எதிர்காலத்துல பிரம்மம் இல்லை. இதுதான் சித்தாந்தம். நம்ம சாதாரணமா பிரம்மம் முக்காலத்திலும் இருக்குன்னு சொல்றது ஏதோ புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சொல்றோமே தவிர வாஸ்தவமா பார்த்தா முக்காலத்திலும் பிரம்மம் இருக்குன்னு சொல்றது தப்பு. முக்காலத்திலும் பிரம்மம் இல்லை அப்படின்னா சூன்யம் செய்யுமே. இதுதான் இந்த வார்த்தைகள்ல வர அடைஞ்ச. இப்ப நம்ம என்ன பாக்குறோம்? கடந்த காலத்தில் பிரம்மம் இருக்கு அப்படின்னா பிரம்மம் நேற்று இருந்தது, கடந்த காலத்தில் பிரம்மம் இருந்தது. கடந்த காலத்துக்கும் பிரம்மத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருந்ததுன்னா தேவதத்தன் நேற்று இருந்தார். தேவதத்தன்ற அந்த வியக்திக்கும் நேற்று எனக்குரியதான காலத்துக்கும் சம்பந்தம் இருந்ததுன்னா தேவதத்தன் நேற்று இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். அப்ப பிரம்மம் நேற்று இருந்தது அப்படின்னா கடந்த காலத்தில் பிரம்மம் இருந்தது அப்படின்னு சொல்லலாமோ? சொல்ல பிரம்ம நிச்சயமா அப்படிதான் சொல்லி ஆகணும். ஆனா சொல்லக்கூடாது நியாயமா. ஏன்னா காலத்துல பிரம்மம் இல்லை, பிரம்மத்துலதான் காலம். காலம் பிரம்மத்துக்கு ஆதாரமாக முடியாது. இந்த காலத்தில் பிரம்மம் இருந்ததுன்னு நம்ம சொல்றதே தப்பு. பிரம்மத்துக்கு அது தேச கால பரிச்சேத ரகிதம். தேசத்தினாலேயோ காலத்தினாலேயோ பிரம்மத்தை கட்டுப்படுத்த முடியாது. பிரம்மம் இங்க இருக்கு தப்பு, இங்கு என நாம் நினைப்பது பிரம்மத்தில் இருக்கு அப்படி ஒன்னா சொல்லிக்கலாம், இப்படி கூட சொல்லிக்கலாம். ஆனா பிரம்மம் நேற்று இருந்ததுன்னு சொல்ல முடியாது. நாபூ திருஷ்டி ஏ அபூதத்வாத், அது பூதம் இல்லை, அபூதம் இல்லை. அபூதத்வாத் அபூதம் காலஹேதுதः. ஏது காலஹேதுதः அபூதம், அது காலத்துக்கே காரணமாயிடும். காலத்துக்கே காரணமானதுனால அது நேற்று இருந்ததுன்னு சொல்ல முடியாது. நாபூ சிருஷ்டி அபூதத்வா பிரம்மம் கடந்த காலத்துல இருக்குன்னு சொல்ல முடியாது. அபூதம் காலஹேதுதः, அது பூதம் இல்லை, அபூதம். பூதம்னா கடந்த காலம், இது அபூதம் என காலஹேதுதः ந பவிஷ்யதி. பிரம்ம நாளைக்கு இருக்க போகல, பவிஷ்யதி இல்ல, நாளைக்கு உண்டா சொல்றது பிரம்மம் இல்ல. நாளைக்கு இருக்குமா? நாளைக்கு இருக்குமா? நாளை எனக்குரியதான காலத்தில் பிரம்மம் இருக்குமா அப்படி கேட்டா இல்லைன்னு நீங்க சொல்லிடலாம். பிரம்ம நாளைக்கு இருக்குமான இருக்கும்னு தான் சொல்லுவோம். வேதாந்த படிச்சுட்டு பிரம்ம நாளைக்கு இருக்குன்னா இப்ப பிரம்ம நித்தியம் தான். ஆனா பிரம்மம் நித்தியம் நம்ம சொல்றதே நம்ம புத்திகளை புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வார்த்தைகளை கருத்துதான் சொல்றோமே தவிர வாஸ்தவமா அது இல்லை. பிரதிஷ்டிதன சாந்தோக்கியம் கொடுத்தது. காலம்தான் பிரம்மத்துல இருக்கே தவிர பிரம்மம் காலத்துல இல்லை. ஆனால் பிரம்மம் நேற்று இருந்தது, இன்றைக்கு எடுத்து நாளைக்கு இருக்க போகுதுன்றது எல்லாமே ஒரு பேசிக் சொல்றதே தவிர அது இல்லை. இப்ப அதனால என்னாச்சு, கடந்த காலத்துல அப்ப பிரம்மம் இருந்ததுன்னா சிருஷ்டி வரும். அந்த காலத்துக்கும் பிரம்மத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருந்தாதான் அது சிருஷ்டி. காலத்தையே பிரம்மம் தான் உண்டு பண்ணிச்சு அப்படின்னா அப்போ சிருஷ்டி இருக்காது.
இங்க நல்ல நுணுக்கமா கவனிச்சா இங்க ஒரு சின்ன விரோதம் தோணும். காலத்துக்கு பிரம்மம் காரணம்னு சொல்றோம், ஆனா சிருஷ்டி இல்லைன்னு சொல்றோமே. சொல்றாரு, அர்ஜுனன் சொல்லியிருக்காரு, அபூதத்வாது காலஹேதுகः. காலத்துக்கு காரணம்னு சொல்றாரு, அப்ப சிருஷ்டி ஏன் இல்லைன்னு சொல்ற அப்படின்னா, காலஹேதுன்னு நம்ம வச்சிருக்கோம், காலத்துக்கு பிரம்மம் காரணம்னு வச்சிருக்கோம், ஆனா வாஸ்தவமா அதே காலத்துக்கு காரணம் இல்லை. இங்க என்ன தீர்மானம் இல்ல, எந்த சிருஷ்டியும் இல்லவே இல்லை. பிரம்மம் ஜெகத்துக்கு காரணம் இல்லை. பிரம்மம் ஜெகத்துக்கு காரணம்னு சொல்லும் பொழுது காலத்துக்கும் காரணம் ஆகுது. காலத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியதான பிரம்மம் காலம் உண்டு பண்ணி அதுல பூத கால பவிஷ்யத் கால வர்த்தமான காலம் பிரிச்சு அதுக்கப்புறம் அங்க போய் உட்கார்ந்து சிருஷ்டியை பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு காலத்தினால பிரம்மம், பிரம்மத்தினால சிருஷ்டி அப்படின்னு வருது. உங்களுக்கு பிரம்மத்தினால காலம் வருது, காலத்தினால பிரம்மத்தோட சம்பந்தம் வருது, அதனால பிரம்மத்திலிருந்து சிருஷ்டி வருது அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டி வரும். அதனால அங்கதான் விரோதமே தவிர இங்க விரோதம் இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஸ்லோகன் அபூத் சிருஷ்டிக்கு அபூதம் இல்லை. ஏன் இது அபூதம்? அபூதம் கால ஹேதுக அப்படிதான் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் காரணமா காலத்துக்கும் காரணமாச்சு. அதே போல இந்த எதிர்காலத்திலையும் வர இதேதான் பவிஷ்யதி அபாவியத்வாத். பிரம்மன் நாளைக்கு பவிஷ்யது, பிரம்மன் நாளைக்கு உண்டாக போகிறதா? இல்லை. ஏன்? அது காரியம் இல்லை, காரியம் தான் நாளைக்கு உண்டாகும். இது அபாவியம். இன்னைக்கு தெரியல காரியம் இருந்ததுன்னா நாளா கழிச்சு எனக்கு பழமா இருக்கும். இது அபாவியம். அபாவியத்வாத். ஏன்? அபாவியம் அத்தியோஸ்திதே. ஏன் அபாவியம் சொல்றோம்? கிரியோஸ்திதே ந அத்தியோஸ்திதே. கிரியினால உண்டாகக்கூடியது இல்லை இந்த பிரம்மமானது. இந்த பிரம்மமானது ஒரு செயலினால உண்டாகக்கூடியது இல்லை. சரி, நேற்றும் இல்ல, நாளைக்கும் இல்ல, இப்போ சிருஷ்டின்னு சொல்லுவோமே. நேதானி இப்பவும் இல்ல. இப்ப இந்த கணம் நம்ம பாக்குறது சிருஷ்டிக்கு காரணம் பிரம்மா அப்படின்னு வச்சுக்கலாம். இப்பொழுதும் இல்லை. நேதானி ஏ அத்விதீயத்வாத். அதை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. காரியம் காரணம் இருந்தாலும் உங்களுக்கு ரெண்டு வரும். அத்விதீயத்வாத் கௌபத்யாத் ஆத்மனா சதா. அது ஆத்மா கௌபத்தியம், எப்பொழுதும் விகாரம் இல்லாமல் இருக்கிறது. பவிஷ்யத் அபூர்ணாதோ வஸ்து விருத்தம் அபேட்சது. அதனால சிருஷ்டி என்பது பவிஷ்யதி, சிருஷ்டி பவிஷ்யதி, சிருஷ்டி அஸ்தி, சிருஷ்டி அபூத் அப்படின்னு என்ன, இவைகள் மூலம் சொல்ல முடியாது. உலகம் உண்டாயிற்று, பிரம்மம் ஜெகத்காரணம் ஆயிற்று, பிரம்மம் ஜெகத்காரணம் ஆகிறது, பிரம்மம் ஜெகத்காரணம் ஆகப் போகிறது, இதெல்லாம் ஒண்ணுமே சொல்ல முடியாது. பவிஷ்யத் அபூர்ணாதோ வஸ்து வஸ்தம் அபேட்சது. அந்த வஸ்துனுடைய சுபாவம் பிரம்மம் எனக்கூடியதான வஸ்துவனுடைய சுபாவத்தை வாஸ்தவமா நீங்க பார்த்தா இப்படிப்பட்டது எந்த விதமாக பார்த்தாலும் பிரம்மம் ஜெகத்காரணம்னு சொல்ல முடியாது. பவிஷ்யத் அபூத்யேதி ததோ வந்தியம் விசேஷனம். பிரம்மமே பிரம்மத்துக்கு பவிஷ்யதி அஸ்தி அபூத் அப்படின்னு சொல்ல முடியாதுன்னா அது பிரம்மத்திலிருந்து உண்டான உலகத்துக்கு இந்த மாதிரி சொல்ல முடியுமா? சிருஷ்டி பவிஷ்யதி, சிருஷ்டி அபூத், சிருஷ்டி ரஸ்தி, அதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா அதுல இருந்ததுன்னா காரணத்துல இருந்ததுன்னா காரியம் வந்திருக்குன்னு சொல்லி அது சொல்லவும் முடியாது. பவிஷ்யதி அஸ்தி அபூத்யேதி ததோ வந்தியம் விசேஷனம். அந்த விசேஷமானது வந்தியம், பிரயோஜனம் இல்லாமல் இருக்கு. அதுக்கு ஒரு உதாரணம் சார். உஷ்டாதிபத் அனோகோ. அனோகோ உஷ்டாதிபத். பரமாணு வட்டக பரமாணு, ரத்தக பரமாணு, கழுத பரமாணு, குதிரை பரமாணுன்னு சொல்லுவாங்க. பரமாணுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. பரமாணு அது பெருசாகி அதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பௌத்திகமான சரீரம் உண்டாகலாம். பரமாணுக்கும் அந்த வட்டகத்துக்கு ஏதாவது சம்பந்தம் உண்டோ? சம்பந்தமே இருக்காது. அப்படி இருக்கும்போது ஒரு பரமாணு பார்த்து இது வட்டக பரமாணு, இது கர்ப்ப பரமாணு அப்படின்னு நம்ம விசேஷம் போட்டா என்ன அர்த்தம்? இதுக்கு சம்பந்தம் இல்லாத ரெண்டு தவிர்த்து விசேஷம் விசேஷ பாவத்தை நம்ம சொல்றோம். நீளம் உத்தலம்னு சொன்னா சொல்லலாம். இது புஷ்ட பரமாணுன்னு சொல்ல முடியாது. புஷ்டாதிபத் அனோகோ தஸ்மாத். அப்ப என்னாச்சு உங்களுக்கு?
பிரம்ம ஜெகத்துக்கு காரணம் இல்லைன்னு ஆச்சு. பிரம்மத்தை தவிர வேற எதுவும் இல்லை. அப்ப என்ன பண்ண முடியும்? ஆனா உலகமோ தோன்றது. தஸ்மாத் அவித்யைவ அஸ்ர காரணம். உலகம் உண்டாயிருக்குன்னு நம்ம சொல்றது அது வெறும் அவித்யாதான். அங்க கொண்டு வந்து விடுறதுக்காக இவ்வளவு தூரம் போனாரு. இதை முதலே சொல்லிருக்கலாம். ஜெகத்து மாயிக சிருஷ்டின்னு சொல்லியிருந்தா நம்மளும் கேட்டு போயிருக்கோம். இது இந்த பூராணிக்கிற நியாயன நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயத்த அதுக்கு நேர் எதிரா போய் சித்தாந்தத்தை அசைக்க முடியாம பண்ணி அதனால இந்த சிருஷ்டியானது பொய் அப்படின்னு சொல்ல வரதுக்காக இந்த வழியில கொண்டு வந்தாரு. இது ஒரு விசித்திரமான வழிகள். பவிஷ்யத் இது யாரு பண்ணிருக்காருன்னா அஜாதிவாதம்னு மாண்டூக்கியக்காரிகள் இதோட அழகா பண்ணிருக்காரு. மாண்டூக்கியக்காரிகள் இவர் அதை பார்த்துதான் வந்திருக்குது. அதே போல வாதம் தான் அது. அந்த சிருஷ்டியே இல்லை அப்படின்ட்டார். அஜாதிவாதம் 3வது பிரகரணத்துல ரொம்ப அழகா சொல்லி போறாரு. அந்த சாயத்தை இங்க சொல்லியிருக்காரு. பவிஷ்யத் செய்தி ஏதோ தஸ்மாத் அவித்யைவ அஸ்ர காரணம் ஆரம்பிக்கும்போது ஒரு மாதிரி இருந்திருக்கும். பிரம்ம ஜெகத் காரணம் இல்லை அப்படின்னு பிரதிஜை ஆரம்பிச்சு அதுதான் சித்தாந்தம்னு சொன்னா நூற்றி போன சித்தாந்தம். பிரம்ம ஜெகத் காரணம் இல்லை. அதனாலதான் அதுக்கு அபஸ்த லட்சணம்னு வச்சிருக்கோம். பிரம்ம ஜெகத் காரணமாக இருக்குமே அத்வைதம் கெட்டு போயிடும். நமக்கு ஜெகத்ன்றதே இல்லை, பிரம்ம ஒண்ணுதான் இருக்கு. அதுதான் சித்தாந்தம். அதனால பிரம்ம ஜெகத் காரணம்ன்றது இருக்கக்கூடிய ஜெகத்தை என்ன பண்றது அப்படின்னா அப்ப அது பிரம்மத்துல தான் உண்டாச்சு. கடைசியில் அங்கேயே கொண்டு போய் கடைசிகள் அப்படின்னு நமக்கு இந்த உலகத்தை ஒழிச்சுக்கிட்டு பிரம்மத்தோட ஒண்ணா போறதுக்காக நமக்கு ஒரு உபாயம் தான் சொல்லியிருக்கே தவிர நினைக்கணும். உபாய சோவதாராய ஆசிரியர கதஞ்சன எல்லோக விஸ்வலிங்காதே திருஷ்டியா சோதிகாங்க உபாய சோவதாராய நாசிவேத கதஞ்சனன்னு மாண்டிக்காரு. அதுக்காக நமக்கு உலகத்தை இப்படிதான் சிருஷ்டியாச்சு. எந்த தேதி வேணா வச்சுக்கோங்க, பிக்பாக வச்சுக்கோங்க, இல்ல அட்டாமிக் தேரி என்ன வேணா வச்சுக்கோங்க. இந்த உலகம் போய் இந்த உலகத்தை கொண்டு போய் பிரம்மத்துல கரைக்கணும். கரைக்கிறோம்னா பிரம்மம் தனியா ததேவோ வசிஷ்ட சிவகேவலோன்னு நம்ம நினைக்க போறோம். அதுக்கு பண்ணக்கூடியதான இந்த உபாயங்கள் தான் இதெல்லாம். அதனால தஸ்மாத் அவித்யைவ அஸ்ர காரணம் இது வரைக்கும் சொல்லிட்டாரு. இப்போ வேற விதமாக அதாவது ஜெகத்காரணம் இல்லைன்றது அது மாயிக சிருஷ்டி. ஜெகத்காரணம் இல்லைன்னா என்ன? இந்த ஜெகத்தானது மாயாமயம், அவித்தியினால் உண்டானது. சரி, இப்ப அவித்தியினால் உண்டானதுன்றதுனால எனக்கு என்ன லாபம்? அவித்தியினால் உண்டாடுறதுனால எனக்கு என்ன லாபம் வந்தது? பிரம்மவித் ஆத்மோதி பரம். அவித்யா எப்படி போகும்? அவித்யா வித்தியினாலதான் போகும். அதனுடைய சுபாவமே அப்படிதான். அறியாமைன்றத போக்கடிக்கிறதுக்கு அறிவு ஒண்ணுதான் வழி, வேற வழியே கிடையாது. விவேகிச்சுதானிலே ஆச்சாரியா சொல்லிட்டு வர ஒரு பிராணாயாமம் பண்ணாலும் திருட்டு வெளிச்சமாகாது. அப்ப இந்த அவித்யா போகணும்னா வித்யா வேணும். அப்ப என்னாச்சு? பிரம்மவித் ஆத்மோதி பரம். சரி, வித்யா வந்துச்சுன்னா அவித்யாவும் அவித்யா காரியமும் போயாச்சு. அப்ப மீதி இருக்கு பிரம்மம் ஒண்ணுதான் இருக்கு. அது பிரம்மன் தான் பரம். அதனாலதான் பிரம்ம ஞானி பிரம்மமாக போகிறான். 1 2 3 4 எல்லாம் கூட்டிகிட்டே வந்தா சரியா இருக்காது. நம்மளுக்கு அந்த கீ பாயிண்ட் நம்ம புடிச்சுட்டோங்க. அத்வைதத்தை போல லாஜிக்கலா எதுவுமே கிடையாது. நமக்கு இந்த உலகத்துல அப்படி ஒரு திட பிரதீதி இருக்கிறதுனால, விவேகம் இல்லாதனால, நித்தியானித்திய வஸ்து வேகம் சத்தியாகத்திய வஸ்து வேகம் இல்லாதனால உலகம் உண்மைன்ற மனசுல வச்சிருந்தா அத்வைதம் இல்லாஜிக்கல்னு தோன்றது. அப்படி பார்க்கக்கூடாது. ஸ்ருதி வாக்கியங்கள் எடுத்து வச்சிருந்து என்னென்ன கீ பாயிண்ட்ஸ் இது வரைக்கும் சொல்லிட்டு வந்துட்டாருன்னு பார்த்தோம்னா ஆனா உங்களுக்கு வருது. இது அவித்யான்னு சொல்றதுனால அவித்யாதான் ஜெகத்துக்கு காரணம். வித்யா அவித்யா போயிடும். அப்போ இந்த ஜெகத்தும் போயிடும். பிரம்மவித பிரம்ம ஜானியானவன் பிரம்மமாகி ஆகி விடுவான். ஏன்? வேற எதுவுமே இல்ல, அவன்தான் இருக்கான். அவித்யா போயிட்டு அப்ப பிரம்ம ஒண்ணுதான் இருக்கு. அதுதான் தரம் அப்படின்றது சரியா வந்துடும். அதுதான் இங்க கொண்டு போற அசத காரணம். இப்ப என்ன சொல்ற? வேற விதமா இங்க ஆரம்பிச்சு இன்னொரு விதமா இதுக்கு ஒரு சின்னதா ஒரு உபோதத்தை சொல்லிட்டு மீதி எடுக்கலாம்னு பார்த்தோம். சத்காரியவாதம் அசத்காரியவாதம்னு 2 சொல்றோம். சத்காரியம் அங்க கேட்டுக்கலாம். சத்காரியவாதம்ன்றது சாங்கியா சொல்ற,
அசத்காரியவாதம்ன்றது நையாயிகா சொல்றோம். நமக்கு அனுபவத்தினியவாதம் நிறைய இடங்கள்ல சத்காரியவாதத்துக்கு அப்படியே அனுகூலமா எடுத்துன்னு போகலாம். அதை கொஞ்சம் ஓரளவுக்கு ஒத்துண்டே போவோம். ஆனா அனுபவத்தினியவாதம் தான் நம்மளுக்கு. இந்த சத்காரியவாதி என்ன சொல்ற, முதல்ல அசத்காரியவாதி எடுத்துக்க. காரணம் காரியம் ரெண்டு இருக்கும் யோகம். இந்த காரியம்னு இருக்கே ஒரு உண்டாகக்கூடியதான பொருள், அது அசத்து. அசத்துனா இல்லை, இல்லாத பொருள் தான் உண்டாகும். சரியான அவன் என்ன சொல்ல, ஒரு பொருள் இல்லைன்னா இல்லாத பொருள் எது உண்டாகணும், இல்லாத பொருள் உண்டாகும். இப்ப தயிர் இல்ல, பாலுக்கு அதை ஏதோ பண்ணி வச்சா நாளைக்கு தயிர் உண்டாகும். காயிருக்கு நாளைக்கு பழம் உண்டாகும். இப்ப பழம் இல்லை, கடையில வாங்கிட்டு வந்தா சாப்பிடலாமான்னு பார்த்தா சாப்பிடற மாதிரி இல்லை, இது பழமா இல்லை, நாளைக்கு அது பழம் உண்டாகும். இல்லாத பொருள் தான் உங்களுக்கு உண்டாகும். ஏன் இருக்கிற பொருள் எப்படி உண்டாகதான் இருக்கு, அது போய் உண்டாகுமா? தெரியாது, லோக அனுபவத்துக்கு தெரியாது. அதனால இந்த நையாயிகள் இருக்கின்றார். எப்படி நம்ம அனுபவத்துக்கு தெரியாதோ அது பிரத்யட்சமா பார்க்கிற அனுமானத்துக்கு பொருந்தி வருது, அது நையாயிகள் இருக்கின்றார். ஆண்டி என்ன சொல்ற, இல்லாத பொருள் எப்படிப்பா உண்டாகும், இருக்கிற பொருள் தான் உண்டாகும். இது எப்படி இருக்கிற பொருள் எப்படி உண்டாக முடியும்? இருக்கிற பொருள் தான் உண்டாகும். என்ன சொல்ல, இல்லாத பொருள் அதை இல்லவே இல்லையே. ஒரு பொருள் உண்டாடுதுன்னா என்ன அர்த்தம்? நீ யார்கிட்ட கேட்டு பாருங்க, என்ன பண்ணிட்டு சமையல் பண்ணிட்டு அம்மா போய் கேட்ட, என்ன பண்ற? பொங்கல் பண்ணிட்டு இருக்கேன், சக்கரை பொங்கல் பண்றேன் அப்படின்னு அம்மா சொல்றேன். சக்கரை பொங்கல் இருக்கா இல்லையா? சக்கரை பொங்கல் இல்லை அப்படின்னா அம்மா சக்கரை பொங்கல் பண்றேன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்க பண்ணக்கூடிய செயலுக்கும் அந்த பொருளுக்கும் சம்பந்தம் இருக்கணும். இல்லாத பொருளுக்கும் அந்த இருக்கிற செயலுக்கும் எப்படி இருக்கிறதுக்கு இல்லாததுக்கு எப்படி சம்பந்தம் வரும்? சம்பந்தம்னா ரெண்டு பேரும் அங்க இருந்தாதான் அவ ரெண்டு பேருக்குள்ள சம்பந்தம் வரும். இல்லாத ரெண்டு பேருக்கோ, ஒரு ஆள் இருக்கான் இன்னொரு ஆள் இல்லைன்னா அவ ரெண்டு பேருக்குள்ள சம்பந்தம் வர முடியாது. செயல் நீங்க கேட்ட சரீரத்துல சேஷை பார்க்கிறேன். அப்ப அது என்ன பண்ற? உதாரணம் போய் என்ன கேட்ட, குடம் பண்ற. குடம்பு இல்லைன்னா அவன் ஏன் அதை பண்ண போறான்? குடம்பு இருந்தா திரும்பி அது எதுக்கு பண்ணுவாங்க? உனக்கு வேண்டிய வடிவத்துல இல்லை, அது சூக்ஷ்மமா இருக்கு. அதை ஸ்தூலமா உனக்கு வேண்டிய அளவு மாத்திக்கிறேன், அதுக்காக தான் உனக்கு கூலி தரையே தவிர உடம்பு இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது. லோக விருப்பமா இது தோணினாலும் அவன் இது ரொம்ப அழகான ஒரு யுக்தி சொல்ற. இப்ப பாருங்க, உங்களுக்கு தைலம் வேணும், என்ன வேணும்? என்ன வேணும்னா என்ன பண்ற? எள்ளு எடுத்து அந்த செருக்குல போட்டு ஆக்கலாம். எள்ளு எடுத்து செருக்குல போட்டு ஆக்கினா உங்களுக்கு என்ன வருது? இப்ப அந்த எள்ளுல எண்ணெய் இருக்கா இல்லையான்னு தெரியும். இப்ப நையாயிரத்துல எண்ணெய் இல்லை, காரியமா? சரி, காரியம்லாம் இருந்ததுன்னா இருக்கிற காரியத்துல எப்படி பண்றது? இல்லாத பொருள் தானே உண்டாகணும். எண்ணெய் உண்டாகணும்னா எண்ணெய் இருக்கக்கூடாது, இருந்துதான் எதுக்கு உண்டாகணும்னு கேட்டான். இப்ப நான் என்ன கேட்கிறேன், எண்ணெய் இல்லை அப்படின்னா, எள்ளுல எண்ணெய் இல்லைன்னா நான் இதுக்கு எள்ளு கொண்டு போய் போடணும், மண்ணை கொண்டு போய் போட்டா நான் எண்ணெய் எடுத்துக்கலாமே. தைலம் அப்படின்ற மண்ணில இருந்து உங்களுக்கு என்ன வராது? உங்களுக்கு தயிர் வேணும்னா நியமமா நீங்க பாலை தான் எடுக்கிறது. நெருப்பு வேணும்னா நியமா அந்த அரணிக்கட்டை தான் எடுக்கிறது. அப்போ அந்த காரியம் வேணும்னா அந்த காரணத்துல காரியம் மறைஞ்சு இருக்கு. இல்லைன்னா இதுல இருந்து ஒன்னா என்ன ஒன்னா தோணலாம். இந்த உலகத்துல உங்களுக்கு எதை ஒன்னா வச்சு என்ன வேணா நீங்க பண்ணிக்கலாம். உலகம் அப்படி இல்லை. என்னென்ன வேணுமோ அதுக்கு தேடி தேடி அந்த மருந்தெல்லாம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த இன்கிரீடியன்ஸ் அதை தேடி எடுத்துட்டு அப்படி பண்ணாதான் உங்களுக்கு காரியம் வருது. அப்படின்னா அது அங்க இருக்கு. அதை வெளியே கொண்டு வர சாமர்த்தியம் எல்லாருக்கும் இல்லை. அதுல யாருக்கு தேர்ச்சி இருக்கோ பயிற்சி இருக்கோ அவளாலதான் கொண்டு வர முடியாது. அதனால காரியம் முன்னாடியே இருக்கு. ஆனா நம்மளுக்கு வேண்டிய வடிவத்துல இல்ல, அதை மாத்தி கொடுக்கறதா அவனுடைய வேலை. அதனால அதுக்கு சத்காரியவாதம்னு பேரு. முதல்ல சொன்னது அசத்காரியவாதம்னு பேரு. அது அசத்காரியவாதம் சொல்ற என்ன சொல்ற, அது இந்த பொருள் ஏற்கனவே இருந்ததுன்னா அதுக்காக நம்ம எதுக்கு முயற்சி பண்ண போறோம்? நீ எனக்கு நீ வரது கூலி கொடுத்துட்டு வாங்கிட்டு வர, அதான் இருக்க எடுத்துன்னு வர வேண்டியதானே. மண்ணுல இருந்து நீ எடுத்துக்கலாமே குடத்தை, எதுக்கு அவங்ககிட்ட போறான்னு இவன் கேட்கிறான். நீ மண்ணுல இருந்தானே குடத்தை எடுக்கிற, ஜலத்துல இருந்து குடம் பண்ணலையே. அப்ப என்ன இருக்கு? குடம் மண்ணுல இருக்கு. அதனால சத்காரியவாதம் அப்படின்னு ரெண்டு வாதம் இருக்கு. இது ரெண்டுத்திலேயே
காரியம்னு ஒண்ணு உண்டாது, இதுக்கு காரணம்னு ஒண்ணு இருக்கு. நம்ம என்ன சொல்றோம், காரியமும் இல்ல காரணமும் இல்லை, இருக்கிறது ஒரு பொருள்னு சொல்ல போறோம். அதனால சத்தாரியவாதம் அசத்தாரியவாதம் ரெண்டு தீவையே இவர் நிராகரணம் பண்ணிட்டு வரப்போறார். இது சொல்லி இதுக்கு மேல போகுது.